உள்ளாட்சி தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்த அதிமுக அடுத்து வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அரை நூற்றாண்டு கடந்து பயணிக்கும் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்த சறுக்கல்களை சந்தித்து வருகிறது. 2026 வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி முயன்று வருகிறார். இருப்பினும் தேர்தல் நெருங்கும் வேளையில் நிச்சயம் முக்கிய கட்சிகள் தங்களின் கூட்டணியை ஏற்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். ஒருபுறம் கட்சியை பலப்படுத்தும் பணியில் மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த குழு மாவட்ட வாரியாக பயணித்து நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்டு வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உதிர்க்கும் வார்த்தைகள் அதிமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக அரியலூர் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா போன்றது. அதிமுகவின் கௌரவம் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க வேண்டும் என்றால் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என பேசினார். அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். KP முனுசாமிதான் இப்படி என்றால் முன்னாள் அமைச்சர் தங்கமணியோ உட்கட்சியில் நிலவும் பிரச்சினையை திருச்சி ஆலோசனை கூட்டத்தில் போட்டு உடைத்தார். இதே நிலை நீடித்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்கட்சி தான் என்றார். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம்? நமது இதய மாண்புமிகு அம்மாவில் இருந்த மாவட்டம், இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால், யாரோ ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினால் இதனால் நம்ம இந்த வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அதிமுகவின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், நம்முடைய கூட்டணிக்கு வர வேண்டும், பிற கட்சிகளுக்கு ரணவேதனை இருக்கிறது, அப்படியே வந்தாலும் சும்மாவா வரா, ஒரு 20 சீட் கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுங்க, ரூபாய் 100 கோடி கொடுங்கன்னு பேரம் பேசுறாங்க என புலம்பி தள்ளினார். ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு ரணவேதனை இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரா, 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல்லு அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறு பேசிய நிலையில் இது அதிமுகவினரின் விரக்தியையும் அதிருப்தியையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு கலக்கம் தொற்றி கொண்டு விட்டது. ஸோ என்ன மாதிரியான கூட்டணி அமையும்? தாவேகா கதவு மூட்டதுனால பாஜகவிலையும் நம்ம இப்போ போக முடியாத நிலையில் இருக்கோம். அது அந்த கதவையும் நம்ம மூடி வச்சுருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக இந்த அமைச்சர்கள் பேசுகிற விஷயம், அதுவும் குறிப்பாக KP முனுசாமி பேசுகிற அந்த வாழ்வாசாவா என்கிற விஷயம் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு முக்கியமான 26 தேர்தல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதில் இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை என்பது அவர்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் தற்சமயத்துக்கு பளிச்சுன்னு தெரியல, ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 2026 ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பது வாழ்வா சாவா என்பது போலதான். இதிலும் அதிமுக கோட்டை விட்டால் சிறிய கட்சிகள் நிச்சயமாக வளர்ந்து அதிமுக அழிந்துவிடும். 2026 ஆண்டுக்கான வியூகங்களை இப்போதே எடப்பாடி வகுக்கவில்லை என்றால் அவர்கள் இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அதனால்தான் அவர்கள் இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் தங்கள் விருப்பம் போல் இஷ்டம் போல் பேசுகிறார்கள். குறிப்பாக சிறிய கட்சிகள் வளர்ந்துவிடும் என்று சொல்வது அண்ணாமலை தலைமையில் இந்துத்துவாவும், நாம் தமிழர் சீமான் தலைமையில் தமிழ் தேசியமும், எடப்பாடி பழனிசாமி தலைமை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் 26 சீமானும் பலகீனப்படுத்தி விடுவார், அண்ணாமலையும் பலகீனப்படுத்தி விடுவார் என்ற அச்சத்தின் வெளிப்பாட்டை தான் இவர்
KP முனுசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என்பதை அனைவரின் கருத்தாக உள்ளது. அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்கப் போகிறதோ? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் காங்கேயன் மற்றும் ஜோசப்புடன் செய்தியாளர் ராஜேஷ்.